ஹாய் மக்களே, நான் என்எஸ்கே. வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் இன்னும் கொடுங்க. வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்லாம் என்ன நிறைய வீடியோஸ் பண்ண தூண்டுதலாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு கிரிக்கெட் சம்மந்தமான வீடியோ தான். ஸோ நீங்கள் ஒரு கிரிக்கெட் லவராக இருந்தால், உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமா இருந்தால், விளையாடவும் பார்க்கவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிறது சிஎஸ்கேவின் அழிவு காலம். சிஎஸ்கே அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. என்ன அப்படி சொல்றீங்க? லாஸ்ட் இயர் சாம்பியன், இந்த வருஷம் ஸ்டார்டிங் செம்மையாக பண்ணாங்க, நல்லா தானே பண்ணிட்டு இருக்காங்க, எதை வச்சு இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். ஆனால் உண்மை என்னன்னா, சிஎஸ்கே அழிவு பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் பிளே ஆஃப் போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில இருக்காங்கன்னா, வரப்போகிற வருஷங்களில் இதை விட அதிகமாக கஷ்டப்படுவாங்க. மார்க் மை வேர்ட்ஸ். இதெல்லாம் நீ சொல்ற, நீ எம்ஐ ஃபேன் தானே, இல்லை ஈசாலாம் கப்பா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். நானே ஒரு முரட்டு சிஎஸ்கே ரசிகனுங்க, முதல்ல எம்எஸ்டி ரசிகன். ஸோ முதல் வருஷத்துல இருந்தே எம்எஸ்டி சிஎஸ்கே கேப்டன்ன்ற அந்த ஃபர்ஸ்ட் வருஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க டைஹார்ட் சிஎஸ்கே ஃபேன் அண்ட் டைஹார்ட் தோனி ஃபேன். அப்படி இருக்கும்போது நானே ஏன் சிஎஸ்கே அழிவு பாதை நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிஎஸ்கேன்றது மற்ற ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸாக இருந்தாலும் முழுக்க அதோட உருவாக்கத்துக்கு காரணமாக இருந்தவர் தோனி. ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் எல்லா 3 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற மெகா ஆக்ஷன்லேருந்து மினி ஆக்ஷன் வரைக்கும் ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் எந்த பிளேயரை பிக் பண்ணணும், எந்த பிளேயருக்கு பிக் பண்ணணுன்றது வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது நம்ம தலை தோனி. இப்படி இருக்கும்போது தலை கேப்டனாக இருந்து அவருக்காக அவர் உருவாக்குன ஒரு டீம்ல அவர் எப்பவுமே சிறப்பாக செயல்பட்டிருக்காரு. லைக் 2011 வேர்ல்ட் கப், 2007 வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப் முதற்கொண்டு எல்லாமே தோனி அவருக்காக டீமை உருவாக்கி அவர் அதை கொண்டு போயிட்டு அவரால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து அவர் டீம்ல விளையாடுற பிளேயர்ஸ் கிட்ட இருந்து எவ்வளோ பெஸ்ட்டை எடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டை எடுத்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போய் மேக்சிமம் ட்ராஃபியை வின் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே அந்த தனிப்பட்ட மனிதனோட மூளை, அவரோட யோசிக்கும் திறன், அவரோட தொலைநோக்கு பார்வை, இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். பொதுவாக ஐபிஎல்ல சக்சஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ்ன்னு எதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா? படிக்கிறவங்க மட்டும் கிடையாது. என்னதான் சிஎஸ்கே எம்ஐ 5 கப் படிச்சிருந்தாலும் சிஎஸ்கேவும் எம்ஐயும் மட்டும் சக்சஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் கிடையாது. நிறைய பேர் பிளே ஆஃப்க்கு வந்த டீம்ல சக்சஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது அதையும் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம். என்னதான் வெறும் 5 கப்பு மட்டும்தான் அடிச்சிருக்கோம், பெருசாக வேறு எதுவும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. விளையாடுற எல்லா சீசன்லையும் பிளே ஆஃப் வந்துருக்கும். 2 சீசன் தவிர இதில் ஒன்று டீசெண்டாக வந்தது. ஸோ அது மறக்க வேண்டிய ஒரு சீசன் தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 டீம் தான் இந்த 17 வருட ஐபிஎல் வரலாற்றில் ஒரு டீம் 2 முறை மட்டும்தான் பிளே ஆஃபுக்கு வராமல் போயிருக்கு. இன்னும் 2 முறை பேன் பண்ணதுனால நம்ம சீசன்லேயே இல்லை. ஸோ அந்த 2யும் இந்த 2 மட்டும் 4 முறை, அதில் அந்த 2 நம்ம கணக்கெடுக்க முடியாது. ஸோ விடலாம். ஸோ 2 முறை மட்டும்தான் நம்ம பிளே ஆஃபுக்கே வராமல் இருந்திருக்கும். அப்படின்னும் போது எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாக சிஎஸ்கே இருந்திருக்குன்னு பாருங்க. மும்பை கூட அந்த அளவுக்கு இல்லை. என்னதான் மும்பை 5 கப் படிச்சிருந்தாலும் சிஎஸ்கேக்கு ஈக்குவலாக எல்லா வருஷமும் அவங்க பிளே ஆஃப்க்கு வந்தது கிடையாது. இதனால தான் சிஎஸ்கே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு சிஎஸ்கே சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாக இருக்க முக்கிய காரணம் சென்னை, தோனி. இந்த 2ம் ஒரு அருமையான காதல் கதை. பொதுவாக தோனிக்கு ஸ்பின்னர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்பின்னர்ஸை வச்சு மேட்சை கண்ட்ரோல் பண்ணணும்னு அவர் நினைப்பார். அதுக்கு அப்படியே 100% செட் ஆகிற ஒரு இடம் சேப்பாக். சேப்பாக்கில் ஸ்பின்னருக்கு நல்லா அசிஸ்ட் பண்ணக்கூடிய பிச்சஸ் தான் பல வருஷமா வச்சிருந்தோம். பட் இந்த வருஷம் மட்டும்தான் அது கொஞ்சம் மாறி இருக்கு. ரெட் சாயில் போட்டு கொஞ்சம் பவுன்ஸ் கிடைக்கிற மாதிரி, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான பிச்சர் மாறி இருக்கு. பட் இது இந்த வருஷத்தை தவிர்த்து இதுக்கு முன்னாடி எல்லாமே சென்னையில் நல்ல டர்னிங் ட்ராக்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதை தோனி பக்கம் யூஸ் பண்ணிப்பார். அஸ்வின், ஜடேஜா, தீக்ஷனா, ஹர்பஜன், பியூஷ் சாவ்லா, இந்த மாதிரி நிறைய நல்ல ஸ்பின்னர்களை நம்ம டீம் எடுத்து
அவங்கள வச்சு மேட்சை கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்களா, ஸ்பின்னர்ஸ் முழுசாக 4 ஓவர் கூட போடல. எல்லா மேட்சஸும் சில மேட்சஸில் மட்டும்தான் போட்டிருக்காங்க. மீதி எல்லா மேட்சுமே 2 ஓவர். ஜடேஜா 2 ஓவர், மொயின் அலி இருந்தால் 1 ஓவர் 2 ஓவர். தீக்ஷனா இந்த வருஷம் நம்ம அவரை பிளேயிங் லெவல்லையே பார்க்கல. சாண்ட்னர் பேக்கப்பில் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹோம் மேட்சஸ். எப்படியும் 7 மேட்ச் ஹோமில் விளையாடுவாங்க, 7 மேட்ச் அவையில் விளையாடுவாங்க. ஸோ ஹோமை நம்மளோட ஃபோக்கஸை மாற்றி ஹோம் பிச்சில் என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷனுக்கு தேவையான பிளேயர்ஸை எடுத்து ஹோமில் நிறைய மேட்சஸை வின் பண்ணி, முடிஞ்ச வரைக்கும் அவையில் வின் பண்ணி ட்ரை பண்ணி நல்ல மேட்சஸ் வின் பண்ணி பிளே ஆஃப்க்கு போயிடணும். தோனியோட கோலே சாம்பியன் ஆகிறதோ ஃபைனல்ஸில் ட்ராஃபி அடிக்கிறதோ கிடையாதுங்க. பிளே ஆஃபுக்கு டீமை கொண்டு போகிறது மட்டும்தான். ஒவ்வொரு ஆப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க இன்டர்வியூ டைம்ல சொல்லுவாங்க, தலைவன் பார்த்துக்குவோம், தலைவன் சொன்னதை நாங்கள் செஞ்சுருவோம், இது என்ன தலைவன் கையில் இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, எந்த பிளேயர் இருந்தால் டீம் பிளே ஆஃபுக்கு போகும், பிளே ஆஃபுக்கு போகிறது தான் மெயின், பிளே ஆஃபுக்கு போகிறது மட்டும்தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு எப்பவுமே தலை சொல்லுவார். அதை அவர் செஞ்சும் காட்டியிருக்காரு. அவரை கேப்டன் பண்ணதில் 2 வருஷம் மட்டும்தான் சிஎஸ்கே பிளே ஆஃப்ல போல. ஸோ அவரோட அந்த திங்கிங் அவருக்கு தேவையான டீமை எடுத்து அவருக்கு தேவையான மாதிரியான ரிசல்ட்ஸை கொண்டு வர வச்சு அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டீமை ஹேண்டில் பண்ணார். பட் இதெல்லாம் இதுக்கப்புறம் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம ஹோமில் நிறைய மேட்சஸ் வின் பண்ணோம்னா ஹோம் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியான டீம் நம்ம கிட்டே இருக்கணும். இந்த சீசனில் விளையாடுற டீம் தோனியோட டீம், ருத்ராஜோட டீம் கிடையாது. ருத்ராஜ் ஒரு நல்ல கேப்டன் இல்லைன்னு நான் சொல்லுவேன். அவரோட டேலண்ட், அவரோட திறமை இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டொமஸ்டிக்காக நம்ம அவரை ஃபாலோ பண்ணது கிடையாது. ஏஷியன் ஒலிம்பிக்கில் இந்தியாவை கொண்டு போயிட்டு கோல்டு வாங்கி கொடுத்தாரு, எல்லாம் ஓகே. பட் இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவருக்காக எடுக்கிற டீம் எப்படி இருக்கும்போது அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷனில் இந்த வருஷத்து பிளேயர்ஸ் எத்தனை பேரை சிஎஸ்கே தக்க வைக்க போகிறாங்க, யார் எடுக்க போகிறாங்க. ஆக்ஷனில் சிஎஸ்கே எல்லா டீம் மாதிரியும் பிட் பண்ணிட்டேலாம் இருக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட பிளேயர் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ஒரு பிளேயருக்காக போவாங்க. இந்த மாதிரி நம்ம பல வருஷமாக பார்த்துருக்கோம். அதெல்லாம் அடுத்த வருஷத்துலேருந்து மாறுமா? ஏன்னா அடுத்த வருஷத்துலேருந்து கண்டிப்பாக இந்த வருஷமே டோனி தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. போலிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீ தான் பார்த்து, நான் வேணுமா ஸ்டம்புக்கு பின்னாடி நிற்கிறதுனால ஆஸ் கீப்பராக ஆங்கிள்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஆங்கிள்ஸ் மட்டும் தான், பிளேயரை கூட ஃபீல்டரை கூட தூக்கி மாற்றி போட மாட்டேன். ஆங்கிள்ஸ் மட்டும் கொஞ்சம் லெஃப்ட், கொஞ்சம் ரைட்டு, கொஞ்சம் ஃப்ரண்ட், கொஞ்சம் பேக்குன்னு சொல்லிட்டு ஆங்கிள்ஸை வேணா நான் ட்ரை பண்ணுறேன், வேறு எதையும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அடுத்த வருஷம் முழுக்க ஒதுங்கிடுவார். உன்னோட டீமை நீ சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. ருத்ராஜுக்கு ஒரு டீமை பில்ட் பண்ணுற அளவுக்கு அவரால் முடியுமா, அவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றத நம்ம அதுக்கப்புறமா பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடியே அழிவுகள் ஆரம்பம் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் தப்பு தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம், எல்லாம் நல்ல விதமாக நடக்கும். ஆஸ் ஏ தோனி ஃபேனா, ஆஸ் ஏ சிஎஸ்கே ஃபேனா, எனக்கும் இப்போ இருக்கிற மாதிரியே இதுக்கப்புறமும் சிஎஸ்கே ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாக இருக்கணும்னு தான் ஆசை. ஸோ அது நடக்கும், நானும் ஆசைப்படுறேன். சிஎஸ்கே ஃபேன்ஸாக நீங்களும் ஆசைப்படுங்க.